குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக ஐபிஎல் லீக் போட்டியில் 33 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் 3ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. நடப்பாண்டு ஐபிஎல் தொடரின் 21வது லீக் போட்டி குஜராத் மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையே நடைபெற்றது. லக்னோவில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற லக்னோ அணியின் கேப்டன் ராகுல் முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தார். அதன்படி முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணிக்கு தொடக்க ஆட்டக்காரர் காக் 6 ரன்களிலும், அடுத்தபடியாக களமிறங்கிய படிக்கல் 7 ரன்களிலும் ஆட்டமிழந்து ஏமாற்றம் கொடுத்தனர். பின்னர் கேப்டன் ராகுலுடன் ஜோடி சேர்ந்த மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் நிதானமாக விளையாடி அணிக்கு ரன்களை சேர்த்தார். இந்த ஜோடியில் ராகுல் 33 ரன்களிலும், ஸ்டாய்னிஸ் 58 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். 20 ஓவர்களில் லக்னோ அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன்கள் எடுத்திருந்தது. குஜராத் தரப்பில் அதிகபட்சமாக நல்கண்டே மற்றும் உமேஷ் யாதவ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இதனையடுத்து 164 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் சார்பில் சாய் சுதர்ஷன் மற்றும் கேப்டன் சுப்மன் கில் ஆகியோர் களமிறங்கினர். இந்த ஜோடியில் சுப்மன் கில் 19 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்த களமிறங்கிய கேன் வில்லியம்சன் 1 ரன்னில் வெளியேற, மறுமுனையில் சிறப்பாக விளையாடிய சாய் சுதர்ஷன் 31 ரன்களும் எடுத்து வெளியேறினார். இதுவரை குஜராத் பக்கம் இருந்த வெற்றி வாய்ப்பு அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்ததால் லக்னோ அணியின் பக்கம் மாறியது. குஜராத் அணியில் இறுதி வரை போராடிய ராகுல் திவாஷியா 30 ரன்கள் எடுத்திருந்த போது வெளியேறினார். இறுதியில் குஜராத் அணி 18.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 130 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோ அணியின் சார்பில் சிறப்பாக பந்து வீசிய யாஷ் தாக்கூர் 5 விக்கெட்டுகளும், குர்னால் பாண்டியா 3 விக்கெட்டுகளும், ரவி பிஷ்னோய் மற்றும் நவீன் உல் ஹக் ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளையும் எடுத்து வீழ்த்தினர்.